இல்ல அது ஒண்ணு இல்லப்பா. மாமா வந்து எங்கேயோ வெளியில போறாங்களா, அவர் வரதுக்கு நேரம் ஆகுமா. தனம் தனியா இருப்பா, அதான் கூட இருக்கணும்னு துணைக்கு கூப்பிட்டா. ஆமா மாமா, நான் நைட்டு வர்றதுக்கு 1-2 ஆகும். அதான் அவங்களெல்லாம் இங்கே. சரி கூப்பிட்டு போங்க. பழத்தை சாப்பிட்டு போங்க, விளக்கேற்றி வச்சு போங்க. என்னாச்சுமா? அப்பா இனிமே ஒன்று அடிக்க மாட்டேன், சரியா? அழகு ஐயோப்பா. விஜய், என் முகத்தை பாரு. இப்படி பண்ண ஊருக்குள்ள நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுவாங்க தெரியுமா? சிதம்பரத்துக்கு 5 பொண்ணுங்க பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி பெத்தவங்களுக்கு பெருமையை தேடி தருவாங்க. மூக்கு மேல விரல வச்சு பேசுவாங்கடி. அந்த பெருமை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? அப்படிப்பட்ட பெருமையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே சனியனே. இது பாரு, வயசு கொள்ளாத தப்பு பண்ணேன்னு நினைக்க முடியல. ஏன்னா நானும் சரோ உன் வயசு தாண்டி வந்தவங்க தாண்டி. எத்தனை பசங்க எங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? கொடுத்தவள ஏன்டா கொடுத்தாலும் நொந்து போய் போயிருக்கான். நாங்க 2 பேரும் ஏன் திருமணம் சம்மதிக்கல? நம்ம அப்பாவுக்காக, அவரோட குணத்துக்காக, அவர் சேர்த்து வச்சிருந்த மரியாதைக்காக. இதுக்கு முன்னாடி என்னடி பெரிய காதல் காதல் எப்படி மனசு வந்தது? உனக்கு எப்படி மனசு வந்தது? அப்பா புஜல கரிய பூசா உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏண்டி நீ எங்களை விட அதிகமா படிச்சவ தானே? இந்த விஷயத்துல உனக்கு எங்கடி போச்சு அறிவு? சொல்லுடி சொல்லு. இருங்க நான் பேசிட்டு இருக்கல. நீ பேசி கிழிச்சதெல்லாம் போதும் வாடி. சனியனே மூஞ்சி முகரை பாரு. அறிவு இருக்கா உனக்கு? இத பேசுற நேரமா அது? அவளே மனசு நொந்து போய் வந்திருக்கா, அவளை மேற்கொண்டு நோக்கடிக்கிற. என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை என்னால எப்படிங்க அடக்க முடியும்? ஓ வேதனை அடி முக்கியம். மனசுல இருக்க வேதனையை எப்படி போக்குறதுங்கிறது தான் முக்கியம். ஏன் தங்கச்சி எப்படி பண்ணிட்டாலே என்னால பொறுத்துக்க முடியலங்க. உன்னோட 100 மடங்கு வேதனை அவளுக்கு. அவளே பழத்தை நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னங்க அவ இப்படி பண்ணலாமாங்க? அப்பாவோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணலாமாங்க? என்னங்க நீங்க பேசுறீங்க? அவ இப்படி துரோகம். ஓ வேதனை எனக்கு புரியுது. ஆனா இப்ப போய் சரி அழாத. உள்ள போய் வேலை இருந்தா பாரு. விஜய் அழாதம்மா, அழாத. உனக்கு தனத்தை பத்தி தெரியாதா? ஏதோ இப்படி எல்லாம் நடந்துருச்சுங்கிற வேதனையில தான் அவ இப்படி பேசலாம். உன்னை நோக்கடிக்கணும்னு அவ இப்படி எல்லாம் பேசல. அழாத விஜய், அழாத. நேரம் இல்ல.